நீங்க என்னதான் சொன்னா பிரான்ஸோட ஒப்படையிலாது இங்கிலாந்து, அர்ஜென்டினாவோட ஒப்படையிலாது, ஸ்பெயினோட ஒப்படையிலாது. ஆனாலும் கூட இங்கிலாந்து ஏதோ ஒரு வழியில முன்னேறி கொண்டே இருக்கு. டிஃபென்ஸ் லைன் அர்ஜென்டினாவுக்கு வீக்காக இருக்கின்றது. அதே மாதிரி அர்ஜென்டினாவின் இன்னொரு பலம் எத்தனை கோல் அடித்தாலும் திரத்தி கடைசி போராடி விட்டு கொடுக்காமல் அடிக்கின்றார்கள். நாம நேற்று சொன்ன ஒரு விஷயம், இந்திய அணி தன்னுடைய அந்த பழியை அதாவது தங்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவப்பேரை நேற்றைய போட்டியோட கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. முடிஞ்சது போங்க, அவ்வளவுதான். அந்த பழைய தோல்வி அதெல்லாம் இனி மறந்து போயிடும். நான் சொன்னேன் தானே. சரிதானே? இப்ப எல்லாம் முடிஞ்சுதானே? இப்ப பிரான்ஸை விட்டு அனுப்பிட்டீங்க. தான் வெல்லம் வெல்லம் வெல்லம்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேரு நீங்க இங்கிலாந்தை விட என்ன நீங்க பிரான்ஸை அவ்வளவு குறைவா மதிப்பிடுறீங்க அப்படின்னு நிறைய பேரு எனக்கு சொன்னாங்க. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸையும் நீங்க ஒப்பிடலுமா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸ்பெயினையும் நீங்க பிரான்ஸையும் ஒப்பிடலாமா? ஸ்பெயின் தட்டு மாதிரி தான் விளையாடி கொண்டு வந்தது. பிரான்ஸ் அப்படி கிடையாது. 3வது தடவையாக தொடர்ந்து இறுதி போட்டிக்குள்ள அவங்க வருவாங்க. அந்த அளவு பலமான அணி அப்படின்னு சொன்னாங்க. அது சரிதான், அது அணி பலமான அணி தான். ஆனா நேற்று அல்லது கடைசியா ஸ்பெயினுக்கு எதிராக நடந்த போட்டி என்னமோ பெரிய ஒரு மோதல பிரான்ஸ் கொடுக்காத மாதிரி ஒரு உணர்வு நிறைய பேர்கிட்ட இருந்தது. நேற்று நாங்க சொன்னோம் ஒரு ஃபைனல் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நேற்றைய மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பார்த்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃபீல் இல்ல. ஒரு இறுக்கமான ஒரு கடும் போட்டியில நான் கடைசி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிடத்துல கூட யோசிச்சேன் பிரான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கோல் அடிச்சுட்டு ஒரு ஃபைட் ஒன்று கொடுப்பாங்க, 2வது கோல் அடிக்கிறதுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சா ஃபைட் எல்லாம் போயிட்டுது. முக்கியமா பிரான்ஸ்ல ஸ்பெயின் கோல் காப்பாளர் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 கோலை தடுத்திருக்காரு. நிச்சயமான கோலை தடுத்திருக்கிறார். ஸ்பெயின் கடந்த கால்பகுதியில மட்டும்தான் ஒரே ஒரு கோலை விட்டது. டிஃபென்ஸ் அவர்களோட கோல் கீப்பர் அந்த கோல்ஸ் வழங்காமலே தடுத்து கொண்டு வர்றதுதான் ஸ்பெயின் அணியிட பெரிய வெற்றியா. அதுதான் நேற்றைய இறுதிய போட்டிய பிரான்ஸுக்கு எதிரான போட்டியிலையும் ஸ்பெயின் அந்த இடத்தை வச்சு கொண்டதுக்கு காரணம் அது. ஆரம்பத்துல இந்த விஷயம் இருக்கு. அதான் ஸ்பெயின் 2 கோல் அடிச்சதுன்றது பெரிய விஷயம் இல்ல. பிரான்ஸ கோல் அடிக்காம தடுத்தது அதுதான் மிக முக்கியம். அதுதான் அவர்களை வெற்றியை காரணமாக அமைந்தது. பிரான்ஸ் நேற்று பிரான்ஸா இருக்கட்டும், மாப்பையா இருக்கட்டும், அவர்களோடு விளையாடுகின்ற மாப்பையோடு விளையாடுகின்ற எம்பாப்பையோடு விளையாடுகின்ற ஏனி அந்த ஃபோர்வர்ட் லைனில் இருக்கின்ற வீரர்களாகட்டும், ஒலிசே மற்றும் டம்பிள் ஆகியோருடைய அந்த ஃபினிஷிங் நேற்று அமைய இல்லை. போல் பாசிங் சரியா அமைய இல்லை. நிறைய போல் பாசிங் மிஸ்டேக்ஸ், நிறைய பிழை விட்டார்கள். என் பெனால்டி கூட அது பிரான்ஸுக்கு எதிரான துரதிருஷ்டமான பெனால்ட்டின்னு சொல்லலாம். பெனால்ட்டி அல்லது ஃபவுல்ஸ் அப்படி கிடைக்கும்னா சில நேரத்தில் வேணுமென்றே அடித்து வெளுத்துவார்கள், வேணுமென்றே வெளுத்துவார்கள். இது ஹெடர் ஒன்றே அவர் அடித்து கிளியர் பண்ண முயற்சித்த வேளையில் அதற்குள் ஜமால் உள்ளே வர ஜமாலுக்கு நேரடியாக அடிப்படுகின்றது. எனவே அது ஃபவுல் தான், பெனால்ட்டி தான் அது கிடைக்கின்றது. அந்த பெனால்ட்டியோடு அப்படியே பிரான்ஸ் உடைந்து விட்டது. இந்த ஒரு கோல் போனதுமே அவர்கள் முற்றுமுழுதாக விட்டுட்டார்கள். இந்த போட்டி உண்மையிலே பிரான்ஸ் அணிக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டமான தோல்விகளையே சந்திக்காமல் சகல போட்டிகளிலும் வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்த அணி ஒரு தோல்வியோட அப்படியே வெளியேறிவிட்டது. உலக கிண்ணத்தையே வெல்லும் அப்படின்னு சொல்லி திட்டமாக நம்பப்பட்ட ஒரு அணி. இன்னொரு விஷயம் இருக்குதானே, ஃபுட்பால்ல நான் நேற்றும் சொன்னேன், ஹிஸ்டரின்றது மாறாமல் இருக்கும். கடைசி 3 மேட்சிலையுமே ஸ்பெயின் பிரான்ஸை வென்றிருக்குது. ஐரோப்பாட சாம்பியன், ஐரோப்பிய சாம்பியன் கண்ட போட்டிகளில் ஸ்பெயின் பிரான்ஸை வீழ்த்தி இருக்கின்றது. எனவே அந்த சாதனைகள், அண்மை கால பெறுதிகள் இவை எல்லாத்தையும் வைத்துதான் ஸ்பெயினுக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொன்னார்கள். ஆனால் ஸ்பெயின் ஆஹா ஓ கொண்டு தூக்கி கொண்டாடுகின்ற இந்த உலகக்கிண்ணத்தில் தான் ஜமால் கொண்டாடப்படுகின்றார். அதுவரையில் கால்பந்துக்குள் இருக்கின்றவர்கள், கிளப் ஃபுட்பால்ஸ் ஃபாலோ பண்றவர்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கின்றார் நல்ல கட்டிக்காரன்றது தெரியும். பரவலாக சாதாரணமான ரசிகர்களுக்கு ஸ்பெயின் அணியை பார்க்கின்ற வழியில் ஒரு பெரிய அணி இல்லை. அப்படிதான் பொதுவாகவே அப்படித்தான். பிரபலமான அணியாக இருக்கவில்லை. இல்ல பிரான்ஸோட போடும்போது ஸ்பெயின் இப்ப நாங்கள் பாருங்க, அர்ஜென்டினா மெஸ்ஸி அர்ஜென்டினான்றதுனால அந்த பிரபல்யம். பிரான்ஸ் எம்பாபே மற்றும் பிரான்ஸ் எப்பவுமே இருக்கின்றது. ரொனால்டோ காரணமாக போர்த்துகலை நாங்கள் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். போர்த்துகல் அணி எங்கே தெரியாமல் போய்விடும். ஜெர்மனி அணி யார் வந்தான்னு யார் விளையாடினான்னு பொழுதுமே பலமாக பிரபலமாக இருக்கின்றவர்கள். ஜெர்மனி என்ற பேருக்கு அவர்கள் அந்த அளவுக்கு இறுதிப் போட்டிகளுக்கு வந்து வெற்றிகளை பெற்றுக் கொண்டதன் காரணமாக இப்படியான விஷயங்கள் தான் இருக்கின்றன. எனவே இந்த ஸ்பெயின் அணியிடம் அப்படி அந்த ஹீரோயிசம் காட்டுகின்ற மிகப்பெரிய வீரர்கள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இருந்தார்கள், இப்பொழுது அது கொஞ்சம் இல்லாமல் காணாமல் போனதன் காரணமாகத்தான் ஒரு சின்ன வீழ்ச்சி. எனவே அதை மீண்டும் சரி செய்து கொண்டு 16 வருடங்களின் பின்னர் இறுதிப் போட்டிகள் வந்திருக்கின்றார்கள். இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு, இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கான போட்டி. எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினாவை இங்கிலாந்து இந்த சுற்றுல இந்த போட்டியில வெற்றி பெறுமா இருந்தா ஸ்பெயினை இங்கிலாந்து வெற்றி பெறுறதுன்றது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல நான் நினைக்கிறேன். இல்லை,
ஸ்பெயின் இங்கிலாந்து வருமாக இருந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பெயினுக்கு வாய்ப்பு கூட தான் நான் பார்க்கிறேன். நாங்க ஆரம்பத்துல சொல்லி வர்றது இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து நுழையும் சில வேளையில கிண்ணத்தையும் கூட இங்கிலாந்து தான் கைப்பற்ற போகுது அப்படின்றது நாங்க ஆரம்பத்துல 48 அணிகள் ஆரம்பிக்கும் போதும் சொன்னோம். அதே மாதிரி தான் அர்ஜென்டினாவுக்கும் இதே விஷயத்த சொல்லி இருக்கின்றோம் நாங்கள். ஆனா என்ன துரதிஷ்டம், இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் சந்தித்து கொண்டது. உண்மையில எங்கட கணிப்பின்படி பார்ப்பதா இருந்தா சந்திரு, அர்ஜென்டினாவும் இங்கிலாண்டும் ஃபைனல்ல சந்திக்கும் தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஒன்று அர்ஜென்டினாக்கு இந்த கிண்ணம் அல்லது இங்கிலாந்து. ஆனா இந்த இறுதிப் போட்டிக்கு முதல்ல சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும்ன்றத பெரிய துரதிஷ்டம். சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குது. இது மாதிரி இந்த ரெண்டுக்கும் இந்த இவர்கள் என்னத்துக்காக எதிரிகளாக பார்க்கப்படுகின்ற விஷயம் இருக்குதானே. முதல் 2 உலக கிண்ணங்கள்லையும் இங்கிலாந்து வெற்றி பெறுகின்றது. 3வது உலக கிண்ணத்தில் அர்ஜென்டினா வெற்றி பெறுகின்றது. 82ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவுக்கு பக்கத்தில் அண்மையில் இருக்கின்ற ஒரு தீவை கைப்பற்றுவதற்காக அர்ஜென்டினா ஒரு முனைப்பை ஏற்படுத்துகின்றது. அது இங்கிலாந்தின் அல்லது பிரிட்டிஷ் காலனித்துவத்தில் இருக்கின்றது. இன்று வரை இருக்கின்றது. அந்த சண்டையில் ஃபெயிலியர் ஆகிவிட்டது அர்ஜென்டினா. இங்கிலாந்து, அதாவது யுனைடெட் கிங்டம், பிரித்தானியா தான் வெற்றி பெறுகின்றது. கிட்டத்தட்ட அர்ஜென்டினாவின் ராணுவ வீரர்கள் 550 பேரும், இங்கிலாந்தின் ராணுவ வீரர்கள் 250-270 அளவிலானவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாகவும் இந்த எதிரித்தன்மை இவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இந்த சண்டைக்கு பிறகு 86ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்து சந்திக்கின்றது. முதலாவது கோலை மரடோனா அடிக்கின்ற வேளையில் அந்த நேரத்தில், இப்பொழுதுதான் இதெல்லாம் கையால் அடிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தொலைக்காட்சியில் பார்த்தும், அதாவது வீடியோக்கள் மூலமாகவுமே அதை கண்டுபிடிக்கவில்லை. மரடோனாவாக தானாக சொல்லித்தான் அது வெளியால் உண்மையில் தெரியும் என்றதுதான் விஷயம். அதே போட்டியில் இந்த ஹேண்ட் கோலின் காரணமாக மறைக்கப்பட்டது அல்லது இன்னும் ஒரு பிரபல்யமான பேசப்பட்ட விஷயம், உலகத்தின் இப்போது வரை தலை சிறந்த கோலாக போற்றப்படுகின்ற அந்த கோல் அந்த போட்டியில தான் அடிக்கப்பட்டது. அதாவது மரடோனா தங்களுடைய டிஃபென்ஸ் லைனில் இருந்து 5 பேரை கடந்து சென்று வெட்டி கொண்டு தனியாக கொண்டு போய் தனியாக கோல் அடிப்பார். அது நிறைய இப்பவும் பார்த்தாலும் வீடியோஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த உலக போட்டிகளுடைய ட்ரெய்லர் வரும்போது அது நிறைய இடங்கள்ல அது பாவிக்கப்பட்ட அந்த கோல்களும் இருக்கின்றன. அதோடு அந்த போரொண்டு ஆரம்பமாகும். பிறகு 98ஆம் ஆண்டு 2-2. அது 98ஆம் ஆண்டு அர்ஜென்டினா ஒரு வித்தியாசமான அணி. அதில் பெக்காமின் ஆரம்ப காலம். 98ஆம் ஆண்டு போட்டியில் பெக்கம் சிவப்பு நிற அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்படுகின்றார். அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெறும். 2002ஆம் ஆண்டு பெக்கம் ஒரு கோலை அடித்து அர்ஜென்டினா அணிக்கு எதிராக வெற்றியினை பெற்றுக் கொடுப்பார். பழி தீர்க்கும் படலங்கள் நிறைய இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடந்திருக்கின்றது. இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு என்னதான் அர்ஜென்டினா அணி பலமா இருந்தாலும் இந்த இங்கிலாந்தோடான போட்டி கொஞ்சம் இங்கிலாந்துக்கு அதிக சாதகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக அப்படி முறை இங்கிலாந்துடைய நீ என்னதான் சொன்னா, பிரான்ஸோட ஒப்படையிலாது இங்கிலாந்து, அர்ஜென்டினாவோட ஒப்படையிலாது, ஸ்பெயினோட ஒப்படையிலாது. ஆனாலும் கூட இங்கிலாந்து ஏதோ ஒரு வழியில முன்னேறி கொண்டே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அர்ஜென்டினா ஒப்பிடுகையில் என்னதான் அர்ஜென்டினாக்கு வெற்றி வாய்ப்புகளை சொன்னாலும் கூட அர்ஜென்டினாவின் மிஸ்டேக்ஸ்ன்றது எனக்கு இங்கிலாந்துக்கான வெற்றியினை உருவாக்கும். அதாவது டிஃபென்ஸ் லைன் அர்ஜென்டினாவுக்கு வீக்காக இருக்கின்றது. டிஃபென்ஸை உடைத்தால் கோல் அடித்து விடுவார்கள். அநேகமாக சகல போட்டிகளிலும் கோல் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை இங்கிலாந்து பாவித்துக் கொள்ளுமாக இருந்தால் அது இங்கிலாந்துக்கு சாதகமாக. அதே மாதிரி அர்ஜென்டினாவின் இன்னொரு பலம், எத்தனை கோல் அடித்தாலும் திரத்தி கடைசி போராடி விட்டு கொடுக்காமல் அடிக்கின்றார்கள். இங்கிலாந்து ஸ்பெயினும் இறுதி போட்டி சந்திரவருடைய யுகம், என்னுடைய யுகம் மற்றமுகமாக இருக்கு. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இது நடக்கல, நாங்க சொல்கின்ற விஷயங்கள் அப்படியே ரவுண்ட் அடிச்சு கொண்டு மாறி மாறிக்கொண்டு இருக்கின்றது. என்ன நடக்க போகுது பார்க்கலாம். நாம நேற்று சொன்ன ஒரு விஷயம், இந்திய அணி தன்னுடைய அந்த பழியை அதாவது தங்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவப்பேரை நேற்றைய போட்டியோட கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. முடிஞ்சது போங்க, அவ்வளவுதான். அந்த பழைய தோல்வி அதெல்லாம் இனி மறந்து போயிடும். நான் சொன்னேன் தானே, இந்தியாவோட அவப்பேர் போனது தானே. முதல் போட்டியிலே வெண்டாச்சு. அதனாலும் கூட ஆரம்பத்துல ஒரு சின்ன தடமாட்டம் தான் சொன்னது. சும்மங்கில் ஓரளவு காப்பாத்தினாருன்னு சொல்லலாம். போலிங்ல முன்னுக்கு நல்லா விக்கெட்ஸ் எடுத்து முதல் அடிச்சாங்க, நடுவுக்கு விக்கெட்ஸ், திருப்பி விக்கெட்ஸை கொடுத்தாங்க. எனக்கு என்னவோ இன்னும் அந்த இந்தியாவோட போலிங் லைனப்ல எனக்கு அவ்வளவு பிரஷரோட விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு இந்தியா அணி. அது இருந்திருக்கும், அது ரசிகர்களுக்கும் இருந்துச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சுது இந்த மாதிரி. நேற்றைய போட்டி பரவாயில்ல, அது இலகுவான வெற்றின்னு சொல்ல முடியாது இந்தியாவுக்கு. ஓரளவு போராட்டம், ஆனால் நல்ல ஒரு கட்டத்துக்குள்ள இலகுவாயிட்டது. நல்ல கம்பேக் எங்களால் முடியும். அதை நான் நேற்றைய வீடியோலையும் சொன்னேன். ஒரு நாள் சதேச போட்டியின் இந்த வீரர்கள் அனுபவம் வாய்ந்த வீரர்கள், அதுக்குள்ள 1-2 பேர் மாத்திரம் தான் புதியவர்கள் இருக்கின்றனர். அந்த அனுபவம் நேற்று தெரிஞ்சது. அந்த அனுபவம், அந்த நேர்த்தியாக போட்டியினை கொண்டு செல்ல வேண்டும் என்பது சுப்மன் கில், அதே போன்று கோலி, ரோஹித் சர்மா வேலியாக ஆட்டமிழந்தால் கூட
களத்தடுப்பில் அந்த செய்த வேலைகள் அவை எல்லாம் பார்க்கின்ற வேளையில் ஜஸ்பிரீத் பும்ராவின் பந்து வீச்சு, அந்த அனுபவம், அக்ஷர் பட்டேலின் அனுபவமான பந்து வீச்சு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்து உடைத்து கொடுத்தது. இப்படி அந்த அனுபவம் தெரிகின்றது. அனுபவம் என்பது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் அதிகமாக அனுபவஸ்தர்கள் வயசு போனவங்கன்னு தூக்கி எறிகிறதும் சரியில்லை, மிக்ஸா கலந்து கொண்டு போனா சரியா இருக்கும். இந்திய அணி ஓகே, அடுத்த போட்டியிலையும் வெற்றி பெறட்டும், அதுக்கு அடுத்த போட்டிலையும் வெற்றி பெறட்டும். 3-2 வெற்றி. 3 ஏன்னா அப்பதான் ஊருக்கு போறது சரியா சேஃபா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சிக்கு அடுத்த வழங்குறாங்க. மோட்டோல் என்ஜின் ஆயில் ஹோண்டா வாகனங்களுக்கான தலை சிறந்த என்ஜின் ஆயில். உங்கள் வாகனங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு மோட்டோல் என்ஜின் ஆயிலை பாருங்கள். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் NS ரட்னம் மோட்டார்ஸ் விநியோகிஸ்தர்கள். இவர்களிடம் நீங்கள் மோட்டோல் என்ஜின் ஆயிலை பெறுவதன் மூலமாகவே சரியான நம்பிக்கையான 100% உத்தரவாதம் உள்ள மோட்டோல் என்ஜின் ஆயிலை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல ஐடிஎம் வவுனியாவில் இருக்கு. ஐடிஎம்ல நீங்க கொழும்புக்கு அல்லது தூரடங்களுக்கு வெளி மாவட்டங்கள்ல இருந்து எப்பவுமே நாங்க ஏதாவது படிக்கிறதா இருந்தா ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் போறோம்னா கூட கொழும்புக்கு தான் வரணும் ஒரு காலம். இப்ப அப்படி இல்லைங்கடா, ஐடிஎம்மே வவுனியாவில் இருக்கு. உங்களுக்கு தேவையான அத்தனை டிகிரி டிப்ளமா என்ன வேணாலும் உங்களுக்கு தேவையான பட்டப்படிப்புகளை படிச்சு O-level A-level முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு அடுத்த கட்டம் படிக்கணும்னு யோசிக்கிறீங்களா, வவுனியா காளிகோவில் வீதி குருமன்காட்டில் அமைந்திருக்கின்றது ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல். அங்கே செல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கற்கை நெறியினை தெரிவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள்.